நான் வந்து சங்கருக்கு ஆதரவாகவோ இல்லை கமலஹாசனுக்கு ஆதரவாகவெல்லாம் பேசல. நான் சினிமாவுக்கு ஆதரவாக பேசுகிறேன். ஆபத்தானவர்கள், சினிமாவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சினிமாவால் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகநாயகன் அப்படின்னு ஒரு அடைமொழியோட வராரு இல்லையா? எந்த காலகட்டத்திலையும் படம், அவர் நடிக்கிற படம் ஓஹோன்னு ஓடுன்னு சொன்ன படம்லாம் ஓடவே இல்லை. படம் தோத்துருச்சு, படம் சரியில்லை, மேக்கிங் சரியில்லைன்னா படமே. ஸோ அனிருத்துடைய இசை, இந்த பாடல்கள் காதல ரத்த வர அளவு, ஆனால் அதை ரசிக்கிறாங்க. படத்துக்கு தேவையான பின்னணி இசையை கரெக்டாக கொடுத்துருந்தாருன்னா அனிருத்துக்கு இந்த இந்தியன் 2 வந்து அவருக்கு பேர் சொல்லும். ஏன்னா என்றைக்கும் இந்தியன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான். இந்த படம் நிச்சயமா வெளியில் வரும்போது ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படும். சார் படம் வந்து பட்ஜெட் வருமா, இல்லை போட்ட காசு திரும்பி எடுப்பாங்களா, அது என்ன நடக்கும், படம் ஒவ்வொன்று ஓடும், சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும், 1000 கோடி ரூபாய் வசூல் வந்துடும், இதெல்லாம் நான் பேச தயாராக இல்லை. பிரம்மாண்ட தயாரிப்பாளர்னு பேர் வாங்கினது வந்து யாருன்னா நம்ம ஆஸ்காரை வச்சு. ஏகப்பட்ட படம், தசாவதாரம்லாம் சும்மா வாங்கலாம். இப்போ அந்த நிறுவனமே இல்லை. ஆனால் இந்த சினிமா எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற சினிமாவானா? ஆமா. இந்த சினிமா மக்கள்கிட்ட போய் தாக்கத்தை ஏற்படுத்துமானா? கண்டிப்பா ஏற்படுத்தும். ஆமா. இப்படிப்பட்ட சினிமா வரணுமானா? கண்டிப்பா வரணும். இதையெல்லாம் எடுப்பதற்கு ஒரு தயாரிப்பு நிறுவனம் வரணும்னா வரணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கை ஆபிரகாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா சார். நேற்று இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் வந்து நடந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. முதல்ல எப்படி இருக்குன்றதெல்லாம் அது அப்புறம் தெரிஞ்சுப்போம். இந்தியன் வந்துட்டு பல வருடத்திற்கு முன்னாடி வந்த ஒரு பாகம், அது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கிளாசிக்கான படம் தெரியும். இதில் வந்து நேற்று ட்ரெய்லர் விட்டோன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து தான் ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. 70% வந்துட்டு இது சரியில்லை, மேக்கிங் சரியில்லை, அது சரியில்லை, இதுன்னு அனிருத்தை சொல்கிறாங்க, சங்கரை சொல்கிறாங்க, கமலையே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ட்ரெய்லரை? இல்லை, ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி படங்கள் வரணும். ஓகே, இந்த மாதிரி படங்கள் வரணும். இந்த மாதிரி மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள், இது வந்து டோட்டலாக மெசேஜ் தான். இன்னைக்கு வந்து நாடு முழுக்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோ அதில் எல்லாத்தையுமே ஒரு சின்ன அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து தொட்டிருக்காங்க. இதில் மேக்கிங் சரியில்லைன்னு பேசக்கூடிய நபர்கள் அவங்க கிட்ட ஒரு படம் எடுக்கிறது எப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் மேக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சங்கருக்கு ஆதரவாகவோ இல்லை கமலஹாசனுக்கு ஆதரவாகவெல்லாம் பேசலை. நான் சினிமாவுக்கு ஆதரவாக பேசுகிறேன். ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றத சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசுகிற யாருக்கிட்டையுமே அந்த அவங்களோட நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு. ஓகே. ஒரு மேக்கிங்கிறது அவ்வளோ ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு ப்ராடக்டை உருவாக்குறது அவ்வளோ கஷ்டங்க. அந்த அந்த உயிரோட்டமான ஒரு விஷயத்த வந்து வெறும் காட்சியை படுத்தி கொடுத்துடலாம். பட் அதுக்கு இசை கோர்த்தா தான் அந்த உயிரோட்டமாக ஒரு விஷயங்கள் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு, அதுவும் இந்த படம் தொடங்கி எவ்வளவோ ஸ்ட்ரகிளை சந்திச்சுது. படம் வராது, டிராப் ஆயிடும். ஏன்னா பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு, பல பிரச்சனைகள், பினான்சியல் கிரைசிஸ், தயாரிப்பு நிறுவனம் கை விட்டுற லெவல்ல வந்துருச்சு. அப்புறம் வேற யாரோ உள்ள வந்தாங்க, அப்புறம் இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, யாரோ வந்து ஒரு கட்டம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் இன்னைக்கு நம்ம மக்கள் பார்வைக்கு தயாராயிருச்சு. அதற்கான வேலைகள் பரு வேகமா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க அந்த முதல்ல கிளாசிக் படம்னு சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியன், அது ஏன் கிளாசிக் படமா இருந்ததுன்னா லஞ்ச லாவண்யம்ன்றது வந்து எல்லா காலங்களையும் புறையோடு போயிடுச்சு. நான் ரொம்ப கிளீன் ஹேண்ட்னு சொல்கிறவங்க இடத்துல கூட லஞ்ச லாவண்யம் இருக்குதான் செய்யும். சார் இன்னைக்கு வந்து அலுவலகங்களில் மட்டும் இல்லை சார், சாமி கடவுள்னு சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையோடு ரொம்ப பயங்கர ஆர்த்தடாக்ஸாக பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையும் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு என்னடா இப்படி சொல்கிறேன்னு யோசிக்க வேண்டாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்கறதுக்கே பல தரப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஃப்ரீ தர்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட்டை கட்டினா ஓகேனா, விஐபின்றான், விவிஐபின்றான், இவ்வளோ பணம் கட்டினா உடனடியாக தரிசனம் கொடுங்க. அப்போ என்ன தரிசனம்ன்றது என்னது? எனக்கு வந்து என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் நீ என்னோட செய்ய, எனக்கு வந்து நீ நல்லது பண்ணுன்னு சொல்லி தான் கடவுள்கிட்ட போய் வேண்டுறாங்க. இல்லை எங்களுடைய கஷ்டத்தை சரி பண்ணுன்னு சொல்லி தான். அப்படிப்பட்ட கடவுள்னு நம்பப்படுகிறவங்ககிட்டே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வச்சா அங்கேயே பல முறைகேடுகளுக்கு வழி வகுத்துறாங்க. கண்டிப்பா சார், ஆஸ் பர் டிக்கெட் வாங்கிட்டு போறான், இல்லை அந்த டிக்கெட்டுக்கு முன்பதிவுக்கு முன்னாடியே காசு கொடுக்குறான், ஏதோ ஒன்று நடக்குது சார். அது அப்ப கடவுள்னு சொல்ற இடத்துலயே அந்த பிரச்சனைகள் இருக்குன்றத எத்தனை பேர் சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? ஒரு திரைப்படங்கள்ல வரும்போது தான் அது நம்மளை வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பராசக்தி படம், அந்த படம் வரும்போது எல்லாரும் அந்த படத்தை வந்து பெருசா வந்து கவனிக்கல. ஆனா அந்த படம் பேசின விஷயம் இருக்குல்ல, அந்த அரசியல், அது இன்னைக்கு வரைக்கும் செல்லுபடி ஆகுது இல்ல. அந்த கோர்ட்டு கூண்டுல நின்று சிவாஜி கணேசன் பேசுற டைலாக் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. பராசக்தி அந்த வசனங்கள், அந்த வார்த்தை, அந்த கலைஞர் கருணாநிதியுடைய அந்த எழுத்து இன்னைக்கும் அது நடந்துட்டு தானே இருக்கு. அவர் சொன்னார் இல்லையா,
கோயிலை பத்தி பேசியிருக்காரு, மக்களை பத்தி பேசியிருக்காரு, சாமியாரை பத்தி அந்த வசனம் அவ்வளவு இருக்கு. அதுதான் இந்த படத்திலையும். நான் ஏன் அதை இதுன்னா ஒப்பீடுகள்ன்ற விஷயங்கள் வரும்போது அன்னைக்கு சமூக நீதியை பேசுன நிறைய படங்கள் அன்னைக்கு வேறு மாதிரி தாக்கத்தை மக்கள் மட்டத்தில் ஏற்படுத்துச்சு. அப்ப இந்தியன் படத்துல என்ன காட்சிகள் இருந்துச்சு, லஞ்சம் வாங்குற ஆட்கள் எல்லாம் இவர் போட்டுட்டே வந்தார் வரிசையா. ஆமா, பார்ட் 1ல அப்படிதான் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது ஒரு ஏரியாக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. சங்கர் அதை தான் சொன்னாரு, நான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி நம்ம பண்ணிருந்தோம். இப்ப இந்தியன் 2ல வந்து அது வந்து கொஞ்சம் மற்ற மாநிலங்கள் ஏன்னா அந்த நீங்க டீசர் பார்த்தாலே தெரியும். ஆமா, ஒரு ஸ்டேட் வைஸ்ல எல்லா இடங்கள்ல இருக்கிற மாதிரி பிரச்சனைகளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் நிச்சயமா வெளியில வரும்போது ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். சார் படம் வந்து பட்ஜெட் வருமா, இல்ல போட்ட காசு திரும்பி எடுப்பாங்களா, அது என்ன நடக்கும், படம் ஒவ்வொன்று ஓடும், சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும், 1000 கோடி ரூபாய் வசூல் வந்துடும், இதெல்லாம் நான் பேச தயாரா இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் இந்த சினிமா எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற சினிமாவானா ஆமா, இந்த சினிமா மக்கள்கிட்ட போய் தாக்கத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பா ஏற்படுத்தும். ஆமா, இப்படிப்பட்ட சினிமா வரணுமானா கண்டிப்பா வரணும். இதையெல்லாம் எடுப்பதற்கு ஒரு தயாரிப்பு நிறுவனம் வரணும்னா வரணும். ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயத்துல செலவு பண்ண முடியாது, பெரிய பொருட்செலவோட பண்ணாதான் பண்ண முடியும். அப்ப அந்த அளவுக்கு பேர் பண்ற அளவுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் இங்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா. நீங்க கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகநாயகன் அப்படின்னு ஒரு அடைமொழியோட வராரு இல்லையா. ஆமா, எந்த காலகட்டத்திலையும் படம், அவர் நடிக்கிற படம் ஜெயிச்சா கொண்டாட்டம், தோத்துட்டா அப்படியே இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படி போற ஆள் கிடையாது. அவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, அது அவருக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. அதுதான் கமலஹாசன். இப்ப இந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு, கவலையே படல, நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருங்கப்பா, அந்த படம் கண்டிப்பா வரும். அந்த சேனாதிபதி கேரக்டரை நம்ம மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆமா, நிஜமாலே பேக் டு பெவிலியனா உள்ள வராருமா. இன்னைக்கு கடந்த ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை விட லஞ்ச லாவணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான ரூபாய், 1000 ரூபாய், லட்சம்னு பேசினவங்க இன்னைக்கு கோடிகள் சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ஒரு படம் எடுக்கிறதுக்கே அவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்காங்களே. அதனால அந்த படம் வந்து நிச்சயமா பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கும். தாக்கத்தை இந்திய சினிமாவில் இல்லை, உலக அரங்கிலையும் நமக்கு வந்து ஒரு பெரிய பேரை வந்து அது கொண்டு வரும். அதுல மாற்றமே கிடையாது. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன படம் வருவதற்கு முன்னாடி படத்தை பத்தி நம்ம வந்து இந்த படம் அப்படி இல்லை, சரி ஒரு டீசரை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நீங்க தரம் பிரிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப தரம் பிரிச்சு ஓடாதுன்னு சொன்ன படங்கள் எத்தனை படம் ஓடி இருக்கு. ஓஹோடு ஓடுன்னு சொன்ன படம்லாம் ஓடவே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம அஜித்தோட வலிமை அப்டேட் கேட்டு உலக நாடுகள்லாம் வலிமை அப்டேட் கேட்டாங்க, எல்லார்ட்டையும் கேட்டாங்க. விமானத்துல பறக்கும் போது கேட்டாங்க, ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு வேர்ல்டு கப், அங்க போய் வலிமை அப்டேட் கேட்டாங்க, என்னென்னலாம் கேட்டாங்க. அத டீசர் வந்துச்சு, ஒவ்வொன்று கொண்டாடினாங்க பயங்கரமா. படம் வந்துச்சு, என்னாச்சு, பெரிய இதுதான். அது மிகப்பெரிய ஒரு எதுக்கு அஜித்னா, இப்ப நம்ம அஜித்தை வந்து அவருடைய படம் குறித்து இல்ல, எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த எதிர்பார்ப்பை ஒரு டீசர் நிறைவேற்றுமா அப்படின்னா அது ஒரு துளி, அவ்வளவுதான். சமையல்ல வேறு விதமான பதார்த்தங்கள் கூட உள்ள வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்ல. ஆமா ஆமா, அறுசுவை உணவுன்றது பரிமாறப்படும் போது தான் தெரியும். வாசனையை வச்சு நீ கண்டுபிடிச்சிருவ அப்படின்னா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரங்க யாரும் கிடையாதுமா. பேசுறவங்க நிறைய பேசலாம். நீங்க டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாதி பேர் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு மனோவியாதி அவங்களுக்குள்ள உருவாயிருச்சு. அதுவும் சோசியல் மீடியால களமாடுகிற பெரும்பாலானவர்களுக்கு, இந்த கமெண்ட் போடுறேன்னு சுத்திட்டு இருக்கிற கேரக்டர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நீ பாசிட்டிவ் கமெண்ட் போட்டா நம்மளை எவனும் பார்க்க மாட்டான், மதிக்க மாட்டான். நெகட்டிவா ஒருத்தனை பத்தி ஆபாச அருவருப்பான விஷயத்த சொன்னோம்னா உடனே எல்லாருடைய அட்டென்ஷன் நம்ம மேல திரும்பும்னு ஒரு தவறான புரிதல் அங்க இருக்கு. அந்த அடிப்படையில தான் நீங்க சொல்ற மாதிரி சார் 30% ஓகே சொல்றாங்க சார், 70% தப்பா இருக்காங்கன்றீங்களா. இந்த 70% பேரும் நிச்சயமா காசு கொடுத்து படம் பார்க்கறவனா இருக்க மாட்டான், டவுன்லோடு பண்ணி பார்க்கறவனா தான் இருப்பான். இந்த திருட்டு விசிடி அந்த மாதிரி பார்க்கறவங்க. ஆமா, ஓகே. ஆபத்தானவர்கள், சினிமாவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சினிமாவால தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதே இப்போ சொன்னவங்களே படம் ரிலீஸ் ஆன பிறகு நல்லா இல்லைன்னு சொன்னா அதை எப்படி சார் எடுத்துக்கணும்? அவங்களோட படம் நல்லா இல்லை அப்படின்றது வந்து நீங்க இந்த பேசுறவங்க இல்லம்மா, ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ரிப்பீட் ஆடியன்ஸும் மக்களும் தான் தீர்மானிக்க முடியும். ஏதோ பேசக்கூடிய ஒரு 10% ஆட்களை வச்சுக்கிட்டே ஒரு படம் இப்படியா, ஏன்னா படம் வரல. ஆமா, படம் வந்த பிறகு தான் அந்த படத்தை குறித்து பேச. இப்போ நானும் நிறைய படங்கள் பார்த்த பிறகு படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துன்னு சொல்றோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றோம். ஆமா, எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது நம்ம. ஆமா ஆமா, இவங்க நடிச்சிருக்காங்க அதனால இந்த படம் ஓடும், இவங்க நடிச்சிருக்காங்க அதனால, அது மாதிரி நம்ம சொல்றதே கிடையாது. அந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்துதா. இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் தோத்து போச்சுன்னு எதை வச்சு இவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னா, படம் ஓடவே இல்லை, அட்ரு ஃபிளாப் அப்படின்னு சில படங்கள் சொல்லுவாங்க. ஆனா வருவாய் ரீதியில் அந்த படம் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்கும். ஆமா, நடிகருக்கோ அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபத்தை கொடுத்துருக்கும். நீங்க மக்கள் அதை ஏத்துக்கல, அப்ப அந்த படம் வந்து தோல்வி படம்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே,
இப்படி உதாரணத்துக்கு பெரிய நடிகருடைய படங்களே பல படங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? சொன்னா நம்ம இந்த நடிகரையே கார்னர் பண்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நிறைய நடிகர்களுடைய நிலைமை என்னன்னா, அவங்களுக்கான காசு கிடைச்சிருச்சு, அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு காசு கிடைச்சிருச்சு, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. அட்ரு ஃப்ளாப்ன்றதை எப்போ நம்ம சொல்லுவோம்னா, தயாரிப்பு நிறுவனமே காலி ஆகிடும். ஒரு படம் எடுத்து அழிஞ்சிருவாங்க, அவங்களால திரும்பி எந்திரிக்கவே முடியாது. மிகப்பெரிய படங்கள் எல்லாம் பண்ணி ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பாளர்னு பேர் வாங்கினது வந்து யாருன்னா நம்ம ஆஸ்கார் ரவிச்சந்திரன். ஆமா, நிஜமாலே அவர் எடுத்த படங்கள்லாம் பிரம்மாண்டம். ஆமா, ரமணா போன்ற படங்கள்லாம் ஏகப்பட்ட படம். தசாவதாரம்லாம் சும்மாவாமா, யோசிச்சு பாருங்க. நிஜமாலே கஷ்டம் தான் சார், பயங்கரமா. இப்ப அந்த நிறுவனமே இல்ல. சுனாமி காட்சியெல்லாம் அப்பவே அவங்க ஷூட் பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டமான அவ்வளவு பணம் செலவு பண்ணி அந்த நிறுவனம் இப்போ என்ன பண்றாங்க, மிகப்பெரிய கடனில் தத்தளிச்சுது. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஏலத்துக்கு வந்தது. ஏவிஎம் நிறுவனம் படம் எடுக்கிறது இல்லை இப்ப. ஏன்? அவரோட காசு இல்லையா? ஏன் எடுக்கிறது இல்லை? அதுதான், இன்னைக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும், அவ்வளவுதான். அதனால படம் தோத்துருச்சு, படம் சரியில்லை, மேக்கிங் சரியில்லைன்னா படமே பார்க்கறதுக்கு முன்னாடி மேக்கிங் சரியில்லைன்னு சொல்றதுக்கு யாரு? மேடை கொடுத்துட்ட பிறகு ஆட தெரியாதவன் தான் கோணல், ஆடுன்னு சொல்லி மேடை கொடுக்காமே எனக்கு மேடை கோணல்னு சொல்லக்கூடாது இல்லையா? வரட்டும், படம் வரட்டும், வந்த பிறகு அதுக்கான முழு விஷயங்கள் நம்ம பேசலாம். அதே மாதிரி பார்ட் 1ல வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்துட்டு ஒரு மாதிரி அதே தான் கிளாசிக்கலாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு அனிருத் வந்துட்டு ஒழுங்காவே போடலை, கேட்கும் போதே வந்துட்டு இதெல்லாம் பாட்டாடான்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அனிருத் மியூசிக் இந்த படத்தில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இயக்குநர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்றது, எந்தெந்த டெக்னீஷியன் வேணும். ஆனால் இப்போ சில இடங்கள்ல ஹீரோக்களே முடிவு பண்ணுறாங்க, இல்லை இந்த டெக்னீஷியன் டீம் இருந்தால் தான் என் படம் நல்லா வரும்னு நினைக்கிறாங்க. இயக்குனர் கையை விட்டு போய் கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா லெஜெண்ட்ஸ், பெரிய ஆட்கள். ஆமாம், உலகநாயகன் இருக்காரு, சங்கர் இருக்காரு, இவங்க 2 பேருமே டிசைட் பண்ணலாம் யார் வேணும் அப்படின்னு. இப்போ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் தொடர் வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்காரு, மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிறாரு. எப்படி ரீச் ஆகிறாருன்னா, மக்கள்கிட்ட அப்படின்னு நான் எதை சொல்றேன்னா, இன்னைக்கு தியேட்டருக்கு வரக்கூடிய மக்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ ரொம்ப பெருசா இல்லை, ரிப்பீட் ஆடியன்ஸ் பெருசா இல்லை. ஆனால் அந்த தியேட்டருக்கு வரக்கூடிய சூட்சமம் தெரிஞ்ச அனிருத் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த டைமுக்கு என்ன வேணும். இப்போ எவர் கிரீன் சாங்ஸ் அப்படின்னா இன்னைக்கு இளையராஜா தான், இன்னைக்கு எம்எஸ்வி தான். ஆமா, புரியுதுங்களா? அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. காலத்தால் அழிக்க முடியாத எவர் கிரீன் பாடல்களுக்கு சொந்தக்காரர்கள் எந்த காலத்திலும் அவங்க தான். ஆமா, கரெக்ட். இனி வரும் காலங்கள்லயும் அவங்க பேர் தான் நிலைக்கும், அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் சமகாலத்துல உடனே ஒரு பரபரப்பு, இன்ஸ்டன்ட் குக்குன்னு சொல்றோம்ல நம்ம. ஆமா ஆமா, இன்ஸ்டன்ட் குக் மாதிரி டக்குன்னு உடனே போன உடனே அவசரத்துக்கு சாப்பிட்டு போற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றதுல அனிருத் அண்ணன் வந்து அது நிரூபிச்சுட்டே இருக்காரு. மெலோடியை விட அவருடைய பாடல்கள் வந்து அந்த டைம் பாத்தீங்கன்னா அடிச்சு காதல ரத்தம் வர அளவு இருக்கும். ஆனா அதை ரசிக்கிறாங்க, அது ஒரு டீம் இருக்காங்க. ஆமா, அதனால இதுவும் இருக்கு அதுவும் இருக்குன்னா எல்லாம் கலந்ததுதான், கலந்த கலவை தான் வந்து சினிமா. ஸோ அனிருத்துடைய இசை, அந்த பாடல்களை விட சில படங்கள் வந்து பின்னணி இசையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துரும். பாடல்களே மறந்துடும். ஆனா படத்துக்கு தேவையான பின்னணி இசையை கரெக்டா கொடுத்துருந்தாருன்னா அனிருத்துக்கு இந்த இந்தியன் 2 வந்து அவருக்கு பேர் சொல்லும். இல்லைன்னா என்னைக்கும் இந்தியன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான் இருப்பார். அதே மாதிரி லைக்காக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது சமீபமாக, படத்துலையும் சரி படம் ரிலீஸ்லையும் சரி. அவங்களுக்கு கேஸ்லாம் வேற போட்டிருக்கிறாங்க சார். இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் டைமில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அது எப்படி சார்? இப்போ இல்லை, அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நிறுவனம் பெரிய நிறுவனம், அவங்க ஃபினான்சியல் கிரைசிஸ்ல சிக்கினதெல்லாம் உண்மைதான். அதனால தான் வந்து அஜித்தோட விடாமுயற்சிலாம் டிலே ஆனதெல்லாம் காரணம் கிடையாது. மகிழ் திருமேனியோ அஜித்தோ இல்லை அது சம்மந்தப்பட்ட யாரோ டெக்னீஷியனோ யாரும் காரணம் கிடையாது. அது லைக்கா நிறுவனம் தான் காரணம். ஏன்னா அவங்ககிட்ட ஃபினான்சியல் கிரைசிஸ், பணம்ன்றது வெளிநாட்டுல, அவங்க நிறுவனம் வந்து லண்டன் பேஸ்டான நிறுவனம். தெரியும். இங்க பாஜக அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இதுல அரசியல் கிடையாது. ஆனா அரசியலையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். பாஜக அரசாங்கம் பதவியேற்ற பிறகு வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய முதலீடுகள் எந்த ரூபத்துல வந்தாலும் அதுல பல மானிட்டரிங் பண்ணிட்டாங்க. அவ்வளவு சாதாரணமா நீங்க வெளிநாட்டுல நீங்க காசு எடுத்துட்டு வந்துட முடியாது. தொழில் முதலீடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பல இடங்கள்ல அவங்களுக்கு ஃபில்டர் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அந்த அடிப்படையில தான் அங்க பெரிய ஆளா இருந்தா கூட, அவங்க பெரிய பணக்கார நிறுவனமா இருந்தா கூட இந்தியாவில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அதனாலதான் கடன்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. தெரிஞ்ச விஷயம் தெரியும்ல உங்களுக்கு, கடன்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு அவங்க சரி கட்டிக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நிறுத்தப்பட்டிருந்த விடாமுயற்சி மறுபடியும் தொடங்கியிருக்கு. விடாமுயற்சி அஜர்பைஜான்ல தொடங்கிருச்சு அப்படின்னாவே அவங்க கிட்ட பினான்சியல் கிரைசிஸ் இல்ல, தீந்துருச்சு. இப்ப பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிருச்சு, பணப்புழக்கம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம்.
அந்த அடிப்படையில் வரும்போது பிரம்மாண்ட படம் இவ்வளவு காலதாமதத்துக்கு அப்புறம், இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா அது ரிலீஸை நோக்கி நகரும் போது ரிலீஸ்ல பிரச்சனை வந்து நின்றோம் அப்படின்றது குழந்தை கேட்டா கூட நம்பாது. அதை சரி பண்ணுவதற்கான அனைத்து வேலைகளும் நிறுவனம் செய்யும். கமலஹாசனும் செய்வாரு, சங்கரும் செய்வாங்க, அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்ல. இன்னொரு விஷயம், அதுல அவங்களோட கை கொடுத்துருக்கிறது ரெட் ஜெயண்ட். ஓகே, அப்போ பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இதுக்கு நான் பதில் சொல்ல, இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருக்கலாம். மிக்க நன்றி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக நன்றி.